நடந்துட்டு இருக்கு. அப்போ சைனாவுடைய ஃபோர்ஸ்னால நம்மளுடைய மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப கம்மியாயிட்டு இருக்கும்போது நேரு தான் அப்ப பிரதமரா இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மளுடைய மிலிட்டரி ஃபோர்ஸஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் அப்போ காமராஜர் இருக்காரு. அப்படியே உள்ள வராரு. ஏன்பா என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இல்ல அந்த ஃபோர்ஸ்க்கான தேவைப்படக்கூடிய அந்த ஆயுத கிழங்கெல்லாம் வரணும் அமெரிக்கால இருந்து, இன்னும் அது வரல அப்படின்னு. ஏன் எல்லா வேலையும் நிறுத்தி போட்டு அதை ஆர்டர் போட்டு வாங்க வேண்டியதானே அப்படின்னு காமராஜர் சொல்றாரு. அதுக்கு நேரு சொல்றாரு, இல்லப்பா நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன், ஆனா அங்கிருந்து எந்த ஒரு பேங்க்கும் நம்மளுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அங்கிருந்து அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் இங்க அனுப்பிச்சு விடுறதுக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயங்க. இந்தியால இருந்து இந்தியாவுக்காக ஒருத்தங்க அனுப்பணும்னு நினைக்கிறாங்க, அங்க இருக்க எந்த பேங்க்கும் கையெழுத்து போடல. ஏன்னா நம்ம கிட்ட போதுமான ஃபண்ட் இல்ல. அப்போ காமராஜர் ரொம்ப எளிமையா யோசிச்சு ஒரே விஷயம் அவரோட பணியில சொல்றாரு, சரி அப்ப அவன் கடை இங்க ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறேன் அப்படின்னு. என்ன கேட்டாரு? அவன் கடை இங்க ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறேன் அப்படின்னாரு. உடனே நேரு, என்னப்பா கேக்குறீங்க? இருக்கே, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இங்க இருக்கே, நம்மளோட ஊர்ல தான் இருக்கு, அதை மூட சொல்லு அப்படின்னு. என்ன அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் மூட சொல்றீங்களா? அவனே நம்மளுக்கு சைன் போட மாட்டேங்கிறான், அவன் எங்க நம்ம ஊர்ல வந்து எதுக்கு பொழப்பு நடத்தணும், அந்த கடையை மூட சொல்ல எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நேருவும் அந்த சிஇஓ கூப்பிட்டு பேசுறாரு. அடுத்த 20 நிமிஷம் உடனடியா சைன் பண்ணி நம்மளுக்கு தேவையான அந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியா வந்து இறங்குதுன்னா, எந்த ஒரு மனிதர் படிக்கலன்னு சொன்னமோ அந்த மனிதனுடைய தந்திரமும் சாணக்கியத்தனம் தான் இன்னைக்கு நம்மளுடைய வெற்றிக்கான பாடமா இருக்குன்னா யாருனாலும் சொல்லாம இருக்கு.